நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிறகடிக்க ஆசை சீரியல்ல நியூ என்ட்ரி கொடுத்துருக்க டிராஃபிக் அருண், இவரை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினிசமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இவருடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா, அதாவது டிராஃபிக் அருணோடைய என்ட்ரியை பார்க்கும்போது என்னப்பா இது தேவையில்லாத கதையாக இருக்குது, எதுக்காக இப்போ இவருடைய என்ட்ரி, ரோகிணியை கொஞ்சம் சீக்கிரமாக மாட்டி விட்டா என்ன, ரோகிணியை மாட்டி விட டைரக்டருக்கு இஷ்டமே இல்லை போல, அதனால தான் கதையே இல்லாமல் கதையாக புதுசாக யார் யாரையும் இறக்கி விடுறாங்க. இது போலலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்ததை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இவர் தான்ப்பா அகேன்ஸ்டா ஆக போறாரு நம்மளுடைய முத்துக்கு. ஆமாங்க, இப்போ முத்துக்கும் அருணுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முத்துவோடைய மச்சினிச்சியான சீதா கூட தான் இப்போ இவருக்கு மேரேஜும் நடக்க போகுது. இந்த மேரேஜ் எப்படி நடக்க போகுது, இந்த சீக்வன்ஸ் என்ன, எப்படி கொண்டு போக போகிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவரை ஃபஸ்ட்டு சீனில் இந்த சீரியலில் பார்க்கும் போது இவரை பார்க்க ஒரு ஆக்டர் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தோணியிருக்கும். அதாவது ஃபிலிமில் நடித்த ஒரு ஆக்டர், ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் மாதிரி இருக்குன்னு தோணியிருக்கும். ஸோ அந்த ஆக்டர் யாருன்றதை கண்டிப்பாக நீங்களாம் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஆக்டர் யாருன்றதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் அவர் தான் இவருடைய பிரதரா இப்படிலாம் கூட கேட்டுட்டு வராங்க. அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோல பதில் இருக்கு. டிராஃபிக் அருணா இந்த சீரியல்ல வந்திருக்க இவருடைய ரியல் நேம் பாத்தீங்கன்னா ஹரிஷ்குமார். இவரு கிட்டத்தட்ட 12 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காருன்னு சொன்னா கண்டிப்பா ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ரோல் சிறகடிக்க ஆசை சீரியல்ல கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ அவருக்கு ஒரு தனி ரெகக்னிஷனே கிடைக்குதாம். அவர் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா பியர்ட்லாம் வச்சிருக்காரு, கிளீன் ஷேவ் பண்ணி தான் இந்த சீரியல்ல இருப்பாரு. அண்ட் சிரிக்கவே மாட்டாரு, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் டிராஃபிக் போலீஸா வந்திருப்பாரு. சீதா கிட்ட கூட ரொம்ப டென்ஷனாலாம் பேசியிருப்பாரு. என்ன இந்த மனுஷன், அங்க பார்த்தா அம்மாவை காப்பாற்றும் போது கையெடுத்து கும்பிட்டாரு, இங்க வந்து நம்ம கிட்ட கை நீட்டி காசு வாங்குறாரு, அந்த மாதிரி தான் ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஆனால் ரியல் லைஃப்ல இவர் ரொம்ப ரொம்ப ஃபன் பர்சன், ஜாலி பர்சன் அண்ட் ரொம்பவே பாசிட்டிவான பர்சன், கொஞ்சம் பயந்த பர்சன்னே சொல்லலாம். அதனால தான் என்னவோ இப்போ வரைக்கும் இவர் சினிமான்ட்டு அது பின்னாடியே 12 வருஷம் ஓடி இப்போ கடைசியா 6 மாசத்துல தான் இவர் சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே கால் எடுத்து வச்சிருக்காரு. ஆமாங்க, 2013 பாத்தீங்கன்னா இவர் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு, எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் இவர் இந்த சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாருன்னு சொல்லலாம். இவர் அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காரு. ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல பாத்தீங்கன்னா போலீஸ் கேரக்டர் பண்ணணுமா. இவருக்கு எப்பவுமே கிளீன் ஷேவ் பண்ண பிடிக்காதாம். அவங்க கூட ரெக்வஸ்ட் பண்ணாங்களாம், கொஞ்சம் கிளீன் ஷேவ் பண்ணீங்கன்னா போலீஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் பண்ண மாட்டேன், இந்த பியர்ட்ல என்ன இருக்கு, ட்ரிம் பண்ணிட்டா முடிஞ்சது, இப்போ எல்லாருமே இப்படி தானே இருக்காங்க அப்படின்ட்டு அந்த டைரக்டரை இவர் கன்வின்ஸ் பண்ணாராம். ஆனா இப்போ இந்த டைரக்டர் சொன்னதுமே சரி ஓகே, ஏதோ ரீசனுக்காக தான் சொல்றாங்க அப்படின்றதுக்காக இவரும் கிளீன் ஷேவ் பண்ணியிருக்காரு. பார்க்க என்ன நம்மளா இது அப்படின்ட்டு இவருக்கே ஷாக் ஆயிடுச்சாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஒரே ஒரு ரோலுக்காக மட்டும் நிறைய கணக்கான பேர் வந்து ஆடிஷனுக்கு வந்திருந்தாங்களாம். ஆடிஷனுக்கு இவரை கூப்பிட்டதுமே ஓ நம்ம மட்டும் தான் போறோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு போனாராம். ஆனா அங்க பார்த்தா அவ்வளவு பேரை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாராம் அண்ட் ரொம்ப பயந்துட்டாராம். இவருக்கு தன்னம்பிக்கையே இல்லாம தான் இருந்ததாம். ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் கெயின்லயும் இருந்தாராம். அப்போ பார்த்துட்டு டைரக்டர் என்ன இவர் பார்க்க உருளைக்கிழங்கு மாதிரி இருக்காரு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் 40 நாள் வந்து கொஞ்சம் கேப்பும் இருந்ததாம். அந்த கேப்ல தான் இவர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக இவர் ஜிம்முக்கு போய் இப்படி பண்றது அப்படி பண்றது, ஹெவியான ஒர்க் அவுட் பண்றது, இந்த மாதிரி எதுவுமே இல்லையாம். ப்ராப்பரான டயட் இருந்திருக்காரு. இவருக்கு எப்பெல்லாம் வெயிட் கெயின் பண்ணணும்னு தோணுதோ அதுக்கான டயட் இருப்பாராம். அதே மாதிரி எப்பெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுதோ அதுக்கான டயட் இருப்பாராம். இப்படிதான் அவருடைய லைஃபும் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, சரி நம்மளும் இண்டஸ்ட்ரிக்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, அதனாலதான் என்ன கெட்டப் கொடுத்தாலும் இவர் பண்ணுவாராங்க. இவரோட இன்ஸ்டா பேஜ்லேயே பாத்தீங்கன்னா போலீஸாவும் இருந்திருப்பாரு, டாக்டராகவும் இருப்பாரு, போட்டோகிராஃபரா இருப்பாரு. அதே மாதிரி ரொம்ப 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 ஒரு ஏழ்மையான வறுமையில இருக்கிற மாதிரியான ஒரு ரோலும் பண்ணியிருப்பாரு. ஸோ எந்த ரோல் கொடுத்தாலும் தன்னை தானே அதுக்கு ஏத்துக்கிட்டு ரொம்ப நல்லாவே நடிக்கிற ஒரு ரோலா தான் இவர் இருக்காரு. இது வரைக்கும் இவர் 16 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காராம். ஆனா அதுல என்ன ஒரு சோகனா 5 ஷார்ட் ஃபிலிம் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல நிறைய பேருக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபிலிம் பாத்தீங்கன்னா காதல் கலாட்டா. இது மூலமா இவர் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு, கிளிட்ஸ்விட். அண்ட் எப்பவுமே வந்து இப்பெல்லாம் வர ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப சவுண்டோட, டான்ஸ், ஆடல், பாடல், மியூசிக் எல்லாமே இருக்கு. ஆனா இவர் வந்து ஒரு சைலண்டான ஷார்ட் ஃபிலிம்லயும் இவர் நடிச்சிருக்காரு. அக்னி பைலட் அப்படின்ற மூவிலையும் இவர் கமிட் ஆகி நடிச்சிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த
இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இவர் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ஸ்லோ ரன்னராங்க, எதுவாக இருந்தாலும் லேட்டாக தான் பிக்கப் பண்ணிப்பாராம். 2013 இவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலும் 2018 தான் ஒரு ப்ராப்பரான ஃபிலிமில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிதான். அதுக்கப்புறம் 2019 யாருமே எதிர்பார்க்காத வகையில் லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ரொம்பவே கஷ்டப்பட்டாராம். நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் அப்படின்றது இவர் ரொம்பவே பெரிய கேள்வியாக முன் வச்சிருக்காரு. குறிப்பாக சீரியல் இண்டஸ்ட்ரிலாம் அப்போ கொஞ்சம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது வீட்டில் இருந்தே ஷூட் பண்ண மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சுத்தமாகவே எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த நேரத்துலலாம் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாராம். இவர் சினிமாவை தாண்டி சீரியல் வரக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவிலேயே இருந்தாராம். அதுக்கு காரணம் இவர் சினிமாவில் வேலை பார்க்கும் போது அங்கேருந்த ஏடியே இருக்கிறவங்களாம் ஃபிலிம்குள்ள நீ சின்ன ரோல் பண்ணாலும் போதும், ஆனால் தயவு செய்து சீரியல் மட்டும் போயிடாத, அங்கே போயிட்ட திரும்பவும் நீ மூவிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் நீ காணாமலே போயிடுவ, இவ்வளோ வருஷம் உழைப்பு வீணா போயிடும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க சொன்னதுனால இவர் பயந்துட்டாராம். அதனாலே இவர் ஓகே நம்ம இதுக்கப்புறம் போனால் ஃபிலிமில் தான் நம்ம நடிக்கணும், என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணணும், சின்ன ரோல் அந்த கூட பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாராம். ஆனால் இதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிய வந்துதான் நம்ம 4 ரோல், அதாவது நம்ம 8 சீன் பண்ணணும், அதில் எடிட்டிங்கில் 4 சீனை தூக்கிட்டு 4 சீன் மட்டும் தான் வைப்பாங்க, அது எப்போ ரிலீஸ் ஆகும்ட்டு அதுக்கு ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி நம்ம நடித்த ரோலை மக்கள் ரெகக்னேஷன் பண்ணி இவன் தான் நடிகன், இந்த ரோலை பண்ணவன் இவன் தான் அப்படின்றத எனக்கு கொண்டு சேர்க்கணும், இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படின்றத நான் லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ட்ரை பண்ணவே ஆரம்பித்தேன். யூடியூப் வெப் சீரிஸ்லாம் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும் போது தான் எனக்கு இந்த மாதிரி ஆடிஷன் வந்தது அப்படின்ட்டு இவரும் அவருடைய கெரியரை சீரியலுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையை சொல்ல போனால் இப்போ ரொம்பவே இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு. சினிமா வேற, சீரியல் வேற, இது எல்லாமே பார்க்கறதே கிடையாது. திறமை இருக்கா, ஓகே நீ எங்க இருந்தாலும் வா, நான் உன்னை மேலே கொண்டு போறேன்ட்டு அவங்கள அடுத்தடுத்த லெவல் கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க. அதிலும் சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரையில இப்ப மின்ற ஒரு சில நட்சத்திரங்களை நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஹீரோவா போராடிட்டு வர பல பேருக்கு எடுத்துக்காட்டா வளம் வந்துட்டு இருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். அண்ட் இப்போவும் பாத்தீங்கன்னா சின்ன திரை, அதாவது சீரியல்ல இருந்து சினிமாவுக்கு போயிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரியோ அண்ட் கவின் எடுத்துக்கலாம். அவங்களும் இப்போ வரைக்கும் ஸ்டாரா மினிட் தான் வராங்க. ஸோ எதையுமே கம்மியாக எடை போடக்கூடாது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். நம்ம ஆரம்பத்திலேயே இந்த வீடியோடைய ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் இவரை பார்க்கறதுக்கு ஒரு ஹீரோவுடைய பிரதர் மாதிரி இருக்குன்ட்டு. யாருன்னு பார்த்தீங்கன்னா புல்லட் சாங்கில் வர ராம் அவர்கள் மாதிரி இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், ஒரு சிலர் அவருடைய பிரதர் தான் நடிக்கிறாரு, அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டாரு அப்படிலாம் கூட நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்களாம். ஆனால் இவர் வேறு அவர் வேறுங்க, பார்க்க வேணா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஹரிஷ் அவர்களுக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான லெவலுக்கு போவார். அந்த வகையில் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இப்போ எப்படி தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ரயான் அப்படின்ற ஒரு சாமிங் வில்லன் அறிமுகமாகி இப்போ செம்மையாக கலகிட்டு வராரு. அதே மாதிரி தான் இவருடைய ரோலும் இருக்க போது. முத்துக்கு அகேன்ஸ்டா சில விஷயங்கள் நடக்க போது. முத்தோடைய ஃபேன்ஸ்லாம் ரியலாவே இவரை அடிக்கவும் வந்துட்டாங்களாம். அண்ட் மிரட்டவும் செஞ்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பாக்குறாங்கன்ட்டு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற நீங்க முத்தோடைய ரசிகர்களா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல அதையும் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.